மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன். முதலில் இலங்கை செய்திகள். இலங்கை ஒரு நட்பு நாடு, எந்த நேரத்திலும் உதவ தயாராக இருப்பதாக ஈரான் அறிவிப்பு. இலங்கைக்கு உதவ எந்த நேரத்திலும் தயாராக இருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள ஈரானிய தூதரகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எரிபொருள் அல்லது வேறு ஏதேனும் அத்தியாவசிய பொருட்களை கோரினால் தனது நாடு அவற்றை இலங்கைக்கு வழங்க தயாராக உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்தார். ஈரான் தனது நட்பு நாடுகளுக்கு ஹார்முஸ் நீரிணையை மூடவில்லை என்றும் தூதர் மேலும் தெரிவித்தார். இலங்கையுடனான தனது இருதரப்பு உறவில் ஈரானின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய தூதுவர் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்ச்சியான ஒத்துழைப்பையும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையை ஒரு நட்பு நாடு என்று வர்ணித்ததோடு ஈரான் தனது கூட்டாளிகளிடம் ஒரு திறந்த மற்றும் ஆதரவான நிலைப்பாட்டை பேணி வருவதாகவும் கூறினார். இலங்கை உட்பட நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு ஹார்முஸ் நீரிணை அணுகக்கூடியதாகவே உள்ளது என்று அவர் குறிப்பிட்டதோடு அத்தகைய நாடுகளின் தேவைகளை எளிதாக்க ஈரான் தயாராக இருப்பதாகவும் உறுதிப்படுத்தினார். மேலும் இலங்கைக்கு தேவைப்பட்டால் எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க ஈரான் தயாராக இருப்பதாக தூதர் தெரிவித்தார். தேவைப்படும் காலங்களில் இலங்கைக்கு ஆதரவளிக்க ஈரான் தயாராக இருப்பதை அவர் வலியுறுத்தியதோடு இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான மற்றும் ஒத்துழைப்புடன் கூடிய உறவுகளை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். இலங்கை சிக்கலில் இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை. மேலும் இலங்கை மக்கள் ஈரானில் மிகவும் மதிக்கப்படுகின்றார்கள் மற்றும் மரியாதையுடன் நடத்தப்படுகின்றார்கள் என்று கூறிய தூதுவர் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லெண்ணத்தையும் பரஸ்பர மரியாதையையும் அடிக்கோடிட்டு காட்டினார். வெறுப்பு பேச்சுக்களை பேசும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் இன்று போராட்டம். வெறுப்பு பேச்சுக்களை பேசும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நெல்லை ஆதீனத்திற்கு முன்பாக இன்று காலை ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் இனவாதம் மற்றும் பிரதேச சாதியவாதங்களை பேசும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதன்போது கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் நாட்டின் சமூக ஒற்றுமை, ஜனநாயக பண்புகள் மற்றும் மக்கள் பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பில் உள்ள அரசியல் பிரதிநிதிகள் சமீபத்தில் பொது தளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து எங்களது ஆழ்ந்த கவலையையும் கடுமையான கண்டனத்தையும் வலியுறுத்துகின்றோம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை இழிவுபடுத்தும் வகையில் மனித மரியாதைக்கு எதிரான சொற்கள் பயன்படுத்தப்படுவது எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இத்தகைய வெறுப்பு தூண்டும் பேச்சுக்கள் சமூகங்களுக்கிடையேயான நம்பிக்கையையும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைப்பதோடு மட்டுமல்லாமல் பிரதேச மற்றும் இன அடிப்படையிலான பிளவுகளை தீவிரப்படுத்துகின்றது. இது நாட்டின் அமைதிக்கும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் நேரடி அச்சுறுத்தலாகும். மக்களின் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களின் பிரச்சனைகளை பொறுப்புடன் நாகரிகத்துடன் முன்வைத்து தீர்வுகளை உருவாக்க வேண்டியவர்கள். ஆனால் அதற்கு பதிலாக வெறுப்பு, இழிவு மற்றும் பிரிவினை உணர்வுகளை தூண்டும் கருத்துக்களை வெளியிடுவது அரசியல் பொறுப்பின்மையின் வெளிப்பாடாகும். இத்தகைய செயல்கள் ஜனநாயக மரபுகளுக்கும் அரசியல் நாகரிகத்திற்கும் நேரடி அவமதிப்பாகும். மேலும் அரசியல்வாதிகள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தும் போதெல்லாம் ஆதிக்க சிந்தனைகளை பிரதிபலிக்கும் வகையிலான மொழியையும் அணுகுமுறையையும் முற்றாக கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் என தெரிவித்துள்ளனர். மத்தள விமான நிலையத்தை கோரும் 3 வளைகுடா விமான நிறுவனங்கள். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழலை அடுத்து எமிரேட்ஸ், கட்டார் ஏர்வேஸ் மற்றும் எத்திஹாட் ஆகிய 3 முன்னணி வளைகுடா விமான நிறுவனங்கள் மாத்தள ராஜபக்ஷ விமான நிலையத்தை ஒரு தற்காலிக மையமாக பயன்படுத்துவதற்கு அனுமதி கோரியுள்ளன. இருப்பினும் இது குறித்து இறுதி முடிவை அரசாங்கம் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல்களை ஆரம்பித்ததை தொடர்ந்து மத்திய கிழக்கின் வான்பரப்புகள் பெரும்பாலும் மூடப்பட்டுள்ளன.
இதனால் மாற்று திட்டமாக மாத்தள விமான நிலையம் கூறப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சு மற்றும் சம்பந்தப்பட்ட தூதரகங்கள் இணைந்து இந்த கோரிக்கையை தற்பொழுது பரிசீலித்து வருகின்றன. நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளும் பெரிய விமானங்களை நிறுத்துவதற்கு மாத்தள சர்வதேச விமான நிலையத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட வசதிகளே உள்ளன. அத்துடன் பொறியியல் சேவைகள் மற்றும் உணவு வழங்கல் சேவைகள் போன்ற மேலதிக வசதிகளும் அங்கு ஏற்படுத்தப்பட வேண்டியுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. வல்லரசின் மிரட்டலை மறுப்பதற்கு முதுகெலும்பு இருந்தாலே போதும். ஸ்வீடன் உப்சலா பல்கலைக்கழக பேராசிரியர் அசோக் ஸ்வெயின் இலங்கைக்கு பாராட்டு. ஒரு வல்லரசின் மிரட்டலை மறுப்பதற்கு நீங்கள் பெரியவராகவோ அல்லது பலசாலியாகவோ இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. மாறாக தார்மீக விழுமியங்களும் முதுகெலும்பும் மாத்திரம் இருந்தால் போதும் என சுட்டிக்காட்டியுள்ள ஸ்வீடன் உப்சலா பல்கலைக்கழகத்தின் அமைதி மற்றும் மோதல் ஆய்வுத்துறை பேராசிரியர் அசோக் ஸ்வெயின் போர் விமானங்களை தரையிறக்குவதற்கு அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை நிராகரித்த இலங்கையின் தீர்மானத்தை பாராட்டியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல்கள் தீவிரமடைந்திருக்கும் பின்னணியில் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் விசேட உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஈரான் கப்பல் விவகாரத்தில் 3 கப்பல்கள் நாட்டிற்கு நல்லெண்ண விஜயத்தை மேற்கொள்வதற்கு கடந்த பிப்ரவரி 26 கோரிக்கை விடுக்கப்பட்டது. அது குறித்து நாங்கள் ஆராய்ந்து வந்த நிலையில் அன்றைய தினம் மாலை ஐக்கிய அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான 2 போர் விமானங்கள் மாத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தரை இறங்குவதற்கு அனுமதி கோரப்பட்டது. போர் மூலம் சூழல் நிலவியதால் நாம் 2 தரப்பினரின் கோரிக்கைகளுக்கும் அனுமதி வழங்காமல் நடுநிலையாக செயற்பட்டோம் என குறிப்பிட்டிருந்தார். அவர் வெளியிட்ட இந்த தகவல் சர்வதேச ஊடகங்களில் தலைப்புச் செய்தியானதுடன் இலங்கை அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் சர்வதேச மட்டத்தில் பல்வேறு தரப்பினராலும் பாராட்டை பெற்று வருகின்றது. அதற்கமைய ஸ்வீடன் உப்சலா பல்கலைக்கழகத்தின் அமைதி மற்றும் மோதல் ஆய்வுத்துறை பேராசிரியர் அசோக் ஸ்வெயின் இலங்கையின் தீர்மானத்தை பாராட்டி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கின்றார். மாத்தள விமான நிலையத்தில் 2 போர் விமானங்களை தரையிறக்குவதற்கு அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை இலங்கை நிராகரித்திருப்பதாக அப்பதிவில் சுட்டிக்காட்டியிருந்தார். அவர் ஒரு வல்லரசின் மிரட்டலை மறுப்பதற்கு நீங்கள் பெரியவராகவோ அல்லது பலசாலியாகவோ இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. மாறாக தார்மீக விழுமியங்களும் முதுகெலும்பும் மாத்திரம் இருந்தால் போதும் என குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மண்ணெண்ணெய் குதங்களை துரிதமாக புனரமைக்க அரசாங்கம் தீர்மானம். இலங்கையின் தற்போதைய எரிசக்தி நெருக்கடிக்கு நீண்ட கால தீர்வாக திருகோணமலை எண்ணெய் குதங்களை இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஒத்துழைப்புடன் துரிதமாக புனரமைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதுகுறித்து தி ஹிந்து நாளிதழுக்கு வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கருத்து வெளியிட்டுள்ளார். திருகோணமலையை ஒரு பிராந்திய எரிசக்தி மையமாக மாற்றுவதன் மூலம் நாட்டின் எரிபொருள் விநியோக சவால்களுக்கு நிரந்தர தீர்வை எட்ட முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2025 ஏப்ரலில் இலங்கை, இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகளுக்கிடையே எழுதப்பட்ட முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. முன்னர் இத்திட்டத்தில் இந்திய தலையீட்டை தேசிய மக்கள் சக்தி எதிர்த்து வந்த போதிலும் தற்போதைய உலகளாவிய போர்ச்சூழல் மற்றும் விநியோக பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் கொள்கை மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது எரிசக்தி அமைச்சினால் இதற்கான தொழில்நுட்ப அம்சங்கள் மீளாய்வு செய்யப்பட்டு விரைவில் கேள்வி பத்திரங்கள் கோரப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மட்டக்களப்பு கொத்தியாப்புல சம்பவம். பொது கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்ட பெண்ணை பின்தொடர்ந்த பெண். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் உள்ள பொது கிணறு ஒன்றில் இருந்து பெண் ஒருவர் உயிருடனும் மற்றொரு பெண்ணின் சடலம் சிதைந்த நிலையிலும் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக சோதனைகளை முன்னெடுத்தனர். குறித்த கிணற்றினுள் மேலும் ஏதேனும் சடலங்கள் இருக்குமோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் கிணற்றில் உள்ள நீர் இறைக்கப்பட்டு சோதனையிடப்பட்டது. எனினும் இந்த சோதனையின் போது வேறு சடலங்கள் ஏதும் மீட்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர்.
இச்சம்பவம் குறித்து கொக்கட்டிச்சோலை, வவுணதீவு மற்றும் வெல்லாவளி ஆகிய 3 போலீஸ் நிலையங்களும் இணைந்து விசேட குழுக்கள் மூலம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. மீட்கப்பட்ட சடலம் வெல்லாவளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட 40ஆம் கிராமம் வம்பிரியற்றியூரின் சேர்ந்த 45 வயதுடைய ரவி நலாயினி என்பவருடையதாக இருக்கலாம் என உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சடலத்தின் அருகே இருந்த பாதணிகளை வைத்து அவர்கள் இதனை தெரிவித்துள்ள போதிலும் பிரேத பரிசோதனையின் பின்னரே அது உறுதிப்படுத்தப்படும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை உயிருடன் மீட்கப்பட்ட பெண் வீதியில் நடந்து செல்லும் காட்சியும் அவருக்கு பின்னால் மற்றொரு பெண் பின்தொடர்ந்து செல்லும் காட்சியும் அடங்கிய சிசிடிவி பதிவுகள் வெளியாகியுள்ளன. பின்தொடர்ந்து செல்லும் அந்த பெண்ணே இந்த கடத்தல் மற்றும் அசம்பாவிதங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என சமூக ஊடகங்களில் சந்தேகங்கள் கிளப்பப்பட்டு வருகின்றன. இது தொடர்பிலும் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொத்தியாப்புலையில் நேற்று முன்தினம் காணாமல் போன பெண்ணே உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்த பெண் குறித்த மர்மம் மாவட்ட மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. திடீர் கூட்டணி, விஜயுடன் கைகோர்த்த கட்சி, புதுச்சேரி அரசியல் களம். புதுச்சேரியில் கூட்டணி கட்சியான நேயம் மக்கள் கழகத்திற்கு உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்ததாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மாநில வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நேயம் மக்கள் கழகம் நிறுவன தலைவர் நேரு குப்புசாமி சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்துள்ளார். இதற்கமைய தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகள் கூட்டணியில் இணைந்துள்ள நேயம் மக்கள் கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்பதை தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஒப்புதலோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று ஆனந்த் கூறியுள்ளார். புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் தேமுதிக போட்டி, திமுகவை கதிகலங்க வைத்த பிரேமலதா. புதுச்சேரி இண்டி கூட்டணியில் திமுக, காங்கிரஸ், விசிக கட்சிகளுக்குள் இருக்கும் பிரச்சனைகளே இன்னும் தீராத நிலையில் தேமுகவும் போட்டியிடும் என்று பிரேமலதா அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்கவுள்ளது. என்ஆர் காங்கிரஸ், பாஜக இடையே தொகுதி பங்கீடு முடிவாகியுள்ளது. என்ஆர் காங்கிரஸ் 16, பாஜக 10, அதிமுக 2, லாஜக 2 தொகுதிகளிலும் போட்டியிட இருக்கின்றன. இத்துடன் வேட்பு மனு தாக்கல் நிறைவு பெறும் சூழலிலும் இண்டி கூட்டணியில் தொகுதி பங்கீடு விவகாரம் முடிந்தபாடில்லை. நீண்ட இழுபறிக்கு பிறகு இண்டி கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதியானது. காங்கிரஸ் 16, திமுக 12, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 1 இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. ஆனாலும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு சீட் தர மறுக்கப்பட்டதாக கூறி மாநில தலைவர் வைத்திலிங்கம் வீட்டு வாசலில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறக்க ஈரானுக்கு 48 மணி நேரம் அவகாசம், ஈரானை எச்சரித்த ட்ரம்ப். ஈரான் நிபந்தனையின்றி ஹோர்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால்
அமெரிக்கா அதன் மின் உற்பத்தி நிலையங்களை முழுமையாக அழித்துவிடும் என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு புதிய காலக்கெடுவை விதித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறக்க ஈரானுக்கு 48 மணி நேரம் அவகாசம் தருவதாக அவர் கூறினார். ட்ரம்பின் காலக்கெடுவின்படி ஈரானுக்கு இப்பொழுது ஒரு நாள் மட்டுமே அவகாசம் உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஈரானும் பதிலடி கொடுக்கப் போவதாக எச்சரித்துள்ளது. பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டாமரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் தொலைபேசியில் உரையாடினர். டவுனிங் ஸ்ட்ரீட் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், இரு தலைவர்களும் மத்திய கிழக்கின் தற்போதைய நிலைமை குறித்தும் உலகளாவிய கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்க ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் விவாதித்தனர் என்றார். உலக எரிசக்தி சந்தைகளில் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது இன்றியமையாதது என்று இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர். இரு தலைவர்களும் விரைவில் மீண்டும் பேசுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ், நேட்டோ, G7 கூட்டணிகளை பிரித்த ஈரான் போர். ஈரான் போரை எவ்வாறு கையாள்வது என்பதில் பிரிக்ஸ் அமைப்பு பிளவுபட்டுள்ளது. இந்த பிளவு தனித்துவமானது அல்ல. நேட்டோ மற்றும் G7 அமைப்புகளும் இதே போன்ற உள்பிளவுகளை எதிர்கொள்கின்றன. இந்த பிளவுகள் ஆழமான கட்டமைப்பு யதார்த்தங்களை பிரதிபலிக்கின்றன என ஃபாரின் பாலிசி இதழ் தெரிவிக்கின்றது. மேலும் இந்த குழுக்களில் எதுவும் நெருக்கடிக்கு ஒருங்கிணைந்த முறையில் பதிலளிக்கக்கூடிய ஒத்திசைவான புவிசார் அரசியல் கூட்டணிகள் அல்ல. அவை மாறுபட்ட தேசிய நலன்களை கொண்ட கூட்டணிகளாகும். ஒரு பெரிய மோதல் கடினமான தேர்வுகளை மேற்கொள்ள நிர்பந்திக்கும் போது இந்த நலன்கள் தெளிவாக வெளிப்படுகின்றன. ஈரான் விவகாரத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் பிளவுக்கு காரணம் பிரிக்ஸ் அமைப்பில் விரிவாக்கம் ஈரான் மோதலில் நேரடியாக முரண்பட்ட நலன்களை கொண்ட நாடுகளை உள்ளிழுத்துள்ளது. ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய இரண்டும் இப்பொழுது பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன. ஆனாலும் அவை போரில் எதிர்பக்கங்களாக அமைந்துள்ளன. இது ஒருங்கிணைந்த பிரிக்ஸ் நிலைப்பாட்டை சாத்தியமற்றதாகின்றது. இந்த அமைப்பின் பரந்த உறுப்பு நாடுகளான சீனா, இந்தியா, பிரேசில், ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா ஆகியவையும் எரிசக்தி பாதுகாப்பு முதல் வளைகுடா கூட்டாண்மை, வல்லரசு சமநிலைப்படுத்துதல் வரை மாறுபட்ட மூலோபாய முன்னுரிமைகளை கொண்டுள்ளன. நேட்டோவும் G7 கூட்டமைப்புகளும் கூட பிளவுபட்டுள்ளன. பிரிக்ஸை போலவே மேற்கத்திய கூட்டமைப்புகளும் ஈரான் விஷயத்தில் ஒன்றுபடவில்லை என்று வெளியுறவு கொள்கை பகுப்பாய்வு வலியுறுத்துகின்றது. நேட்டோ உறுப்பு நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஈடுபாட்டின் அளவு மற்றும் தன்மை குறித்து உடன்படவில்லை. G7 நாடுகள் தங்களின் மாறுபட்ட பொருளாதார உறவுகள் மற்றும் பிராந்திய முன்னுரிமைகளை பிரதிபலிக்கும் வகையில் தடைகள், பதற்றம் அதிகரிக்கும் அபாயம் மற்றும் ராஜதந்திர நிலைப்பாடுகள் ஆகியவற்றில் வேறுபடுகின்றன. ஈரான் மோதல் ஒவ்வொரு நாட்டையும் அதன் சொந்த தேசிய நலன்களான எரிசக்தி, பிராந்திய கூட்டணிகள், உள்நாட்டு அரசியல் ஆகியவற்றை சீர்தூக்கி பார்க்க கட்டாயப்படுத்துகின்றது. இது கூட்டமைப்பு தழுவிய ஒருமித்த கருத்துக்கு பதிலாக பிளவுபட்ட நிலைப்பாடுகளுக்கு வழிவகுக்கின்றது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.